நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சஜஷன் ஸ்கீம்ஸு, ஐடியா ஸ்கீம்ஸு, கைசன் ஸ்கீம்னு சொல்லி நிறைய வச்சுருப்பாங்க. அங்கே சஜஷன் பாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பட் எம்ப்ளாயிஸ் யாருமே அதில் வந்து ஐடியாஸ் எதுவுமே எழுதி போட மாட்டாங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லுவாங்க, எங்கள் எம்ப்ளாயிஸ் யாருமே ஐடியா கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி புலம்புவாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நிறைய கம்பெனியில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7 ரீசன் வை உங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து ஐடியா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது தெரிஞ்சிக்கிச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஐடியா கொடுக்க வைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். வாங்க நம்ம இன்றைக்குள்ள வீடியோக்கு போகலாம். ஹாய் தேர், என்னோட பேர் ஆனந்த், உங்களுடைய ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் கன்சல்டன்ட். ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி ஒரு 7 ரீசன் இருக்குது எதனால் எம்ப்ளாயிஸ்லாம் ஐடியா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துலேருந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு நியூ இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம். என்னென்னா ஒரு வீடியோலையும் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் வந்து இந்த கேள்வி கேட்கும்போது இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதத்தில் நாங்கள் கொடுக்க போகிற எல்லா வீடியோஸ்லேயும் ஒரு கேள்வி இருக்கும். அந்த ஒரு வீடியோலும் நீங்கள் கமெண்ட்ஸில் அதோட ஆன்சரை கொடுத்தீங்கன்னா 1 lucky winner will get a small gift from us அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் கொடுங்க. இந்த ஃபஸ்ட்டு ரீசன் எதனால் வந்து உங்கள் எம்ப்ளாயிஸ்லாம் ஐடியா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் பேஷன்ஸ். அப்படின்னா சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட வந்து என்னென்னா ஒரு அவசரம். இந்த ஐடியா ஸ்கீமை போட்ட உடனே எனக்கு அடுத்த நாளே பெரிய பெரிய ஐடியாவாக வரணும், இன்னும் 10 லட்ச ரூபா காசு சேவிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எந்த ஐடியாவை பார்த்தாலும் இது சின்ன ஐடியாவாக இருக்குது, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா எம்ப்ளாயிஸ் வந்து 2 ஐடியா கொடுக்கும்போது அது நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் ஷூட் டவுன் பண்ணிட்டோம்னா 3வது ஐடியா கொடுக்கவே மாட்டார். ஓகே, இவங்க எப்போ பார்த்தாலும் இதே தான் கேட்டுட்டு இருப்பாங்க, வேலை இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. அப்போது முதல்ல முக்கியமாக என்ன வேணும்னா பேஷன்ஸ் வேணும், பொறுமை. முதல்ல இந்த ஐடியா ஸ்கீம், இந்த சஜஷன் ஸ்கீம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் குட்டி குட்டி ஐடியாவாக தான் வரும். லோ இம்பேக்ட் ஐடியான்னு சொல்லுவோம். அதாவது எனக்கு வந்து இந்த விஷயம் வாட்டர் வந்து லீக் ஆகுது, வாட்டர் டேப்பை மாற்றினீங்கன்னா வாட்டர் லீக் ஆகாதும்பாங்க, ஒன்று சென்சார் போட்டால் எங்கள் கரண்ட் பில் கம்மியாகும்பாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஐடியாஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐடியாஸாக சொல்லுவாங்க. வாங்கிக்கோங்க அந்த ஐடியாவை. அதை வந்து நல்லா இல்லை, வேறு ஐடியா கொடுன்னு முதல்ல சொல்லாதீங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆள் அடுத்து ஐடியா கொடுக்க மாட்டார். ஸோ முதல்ல சில பேர் குறைகள் கூட சொல்லுவாங்க, எனக்கு சம்பளம் பத்தலை, நான் நிற்கிற இடத்துல வேர்க்குது, ஃபேன் இல்லை, லைட் இல்லைன்னு எதாவது சொல்லுவாங்க. க்ரீவன்சஸையும் வாங்குங்க, அதை அட்ரஸ் பண்ண முடிஞ்சால் அட்ரஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அடுத்த வருஷம் பார்க்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்கலாம், இல்லை பண்ண முடியாதுன்னு சொல்லிவிடுங்க. பட் தி திங் இஸ் கிவ் தம் அ ஸ்மால் டோக்கன் ஆஃப் ரிவார்டு. ஒரு சின்ன ஒரு ரிவார்டு ஒன்று கொடுங்க. ஒரு 10 ரூபா மதிப்புள்ள ஒரு பேனா கொடுத்தாலும் பரவாயில்ல. பட் அந்த ஐடியாவுக்குன்னு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்த ஐடியா கொண்டு வாங்கப்பா இப்படி கேட்க தான் ஒரு ஆள் என்ன பண்ணுவார், ஒரு 3-4 சில்லி ஐடியா கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் 4வது பெரிய ஐடியா வரும் அவர்கிட்ட இருந்து. ஸோ அதுக்காக அது வரைக்கும் அந்த 4வது ஐடியா வரைக்கும் நம்ம தான் வெயிட் பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். ஸோ சீனியர் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டும். பெரிய பெரிய இம்பேக்ட் இருக்க ஐடியாலாம் உடனேலாம் வராது, கொஞ்சம் லேட்டாக தான் வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு பெர்ஃபெக்ஷனை எய்ம் பண்ணுறது. முதல்லையே எய்மிங் ஃபார் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னென்னா முதல்ல ஒரு பெரிய ப்ரொசீஜர் ப்ராசஸ் எல்லாம் போட்டு இவர் ஐடியா கொடுக்கணும், இத்தனை ஐடியா கொடுக்கணும், இதை நான் இப்படி இவாலுவேட் பண்ண அது பண்ணுவேன்னு ஒரு ஏகப்பட்ட டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு போட்டு விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா ஐடியா எழுதி போடுறோம் ஃபஸ்ட்டே பயந்துக்குவான். இல்லையா, என்னடா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்புறம் அந்த ஐடியாவை சஜஷனை மானிட்டர் பண்ணுற டீமு அதுக்கு மேலே எவ்வளோ டாக்குமெண்டேஷன், எவ்வளோ பேப்பர் ஒர்க்குப்பா, இது நம்மளால் பண்ண முடியாதுன்னு விட்டு அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ அதனால் இனிஷியலாக என்ன பண்ணுங்கள், பேப்பர் ஒர்க்கு கொஞ்சம் மினிமமாக வச்சுக்கோங்க. ஐடியா வாங்குங்க, அவங்கள பண்ண சொல்லுங்கள், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபைன் டியூன் ஆஸ் வி கோ, ரைட்? இந்த டாக்குமெண்டேஷன் வர என்ன சொல்லலை, இதை ரெக்கார்டு பண்ணணுங்கிறது கரெக்டு. ஐ எம் நாட் சேயிங் டாக்குமெண்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, மினிமமாக வச்சுக்கோங்க. இனிஷியலாக அந்த ஐடியாவை வெளியே எடுத்துகிட்டு வர்றது தான் சேலஞ்ச். ஸோ அதை பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்டேஷனை ஃபைன் டியூன் பண்ணி அப்புறம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ முதல்லையே பெர்ஃபெக்ஷனை எய்ம் பண்ண தேவையில்லைங்கிறது ஒரு கருத்து. சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் அப்ரிஷியேஷன். நிறைய கம்பெனியில் அப்ரிஷியேஷனே பண்ண மாட்டாங்க, ரைட்? நல்லா பண்ணால் அது அவரோட வேலை தானே, நல்லா தானே பண்ணியிருக்காரு, இதுக்கு தனியாக அப்ரிஷியேட்டுமா பண்ணணும் அப்படிம்பாங்க. நல்லா பண்ணலாம் கூப்பிட்டு திட்டுவாங்க எல்லாரும் முன்னாடியும். ஸோ அந்த மாதிரி இருக்காமல் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம். எங்களோட ஒரு கிளைண்ட் இடத்துல நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணோம். எல்லா மார்னிங் மீட்டிங்லேயும் யாரையாவது ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் அவங்க மார்னிங் மீட்டிங்கை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டோம். ஸோ எல்லா மார்னிங் மீட்டிங்ஸ் இப்போ ரொம்ப பாசிட்டிவாக மாறிடுச்சு. வேணா பிகாஸ் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். நேற்று ரமேஷ் சூப்பராக ஒர்க் பண்ணாருப்பா, இவர் சுரேஷ் சூப்பராக ஒர்க் பண்ணார், குமார் நல்லா பண்ணியிருந்தார், ஏதோ ஒரு விஷயம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பயங்கரமாக ஒரு கல்ச்சர் இம்ப்ரூவ் ஆகுது அதில். ஸோ அப்ரிஷியேஷன் பண்ணுங்கள், அப்போ தான் அது வந்து ஐடியாஸ்லாம் வெளியே வரும். இல்லைன்னா நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு விட்ருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட். அதாவது மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு அப்டேட் வாங்குறது, டெய்லி ஒரு ரிவ்யூ. ஐடியா ஸ்கீம் என்னாச்சு,
இன்றைக்கி எதனா ஐடியா வந்துச்சு, நான் நேற்று எதனா வந்துச்சு, அதே இந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பண்ணாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு மைக்ரோ மேனேஜ் பண்ணி, நாட் ஓன்லி தி ஸ்கீம், சம்டைம்ஸ் என்ன ஆகுனா பாசஸ் வில் பி டூ மச் ஆஃப் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஐடியாலாம் வெளியே வராது. ஸோ கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும் பீப்புளுக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இது பண்ணாலும் ஐடியாவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறோமா, இல்லைனா ஒரு மாதம் பண்ணிவிட்டு விட்டுறோமா. நிறைய கம்பெனியில் நான் சொல்லியிருக்கேன், முன்னாடி வீடியோஸ் கூட போட்டிருக்கோம். 5 Rs பார்த்தீங்கன்னா கஸ்டமர் விசிட்டுக்கு முந்தின நாள் உட்காந்து 5 Rs பண்ணுவாங்க. ஐஎஸ்ஓ ஆடிட்டர் வராரு, நாளைக்கு ஆடிட்டர் இருக்குன்னா முந்தின நாள் உட்காந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணாமல் இந்த ஐடியா ஸ்கீமை தொடர்ந்து நம்மளால் பண்ண முடியுமா? இல்லை ஆரம்பித்து ஒரு மாதம் பண்ணிவிட்டு 3ஆவது மாதம் விட்டுருவோமா, 2ஆவது மாதம் 3ஆவது மாதம் அப்படின்னு அது ஒரு சேலஞ்ச். ஸோ எம்ப்ளாயி மைண்டில் என்ன வரும்னா, ஓகேப்பா இது ஒரு 2 மாதம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க மனசுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, எப்போதுமே வந்து தொடர்ந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணுங்கள். சின்ன விஷயங்கள் பண்ணுங்கள், ஆனால் தொடர்ந்து பண்ணுங்கள். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இட் பிகம்ஸ் அ ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ட்ரைனிங். அதாவது நிறைய யூனிட்டில் ட்ரைனிங்கே இருக்காது எம்ப்ளாய்க்கு, ஆனால் ஐடியா கொடுங்கம்பாங்க. நாங்கள் ஒரு யூனிட்டில் போகும்போது அந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷன் டீமுக்கெலாம் கெய்சன் பற்றியோ லீன் பற்றியோ ஒரு பேசிக் ஐடியாவே இல்லை. ஆனால் ஐடியா கொடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. எங்கேருந்து ஒரு கொடுப்பாரு ஐடியா? முதல்ல ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா? ஸோ ட்ரைனிங் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம், ட்ரைனிங்கே முதல்ல இல்லைங்க, ட்ரைனிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை கூட நாங்கள் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஐடியாஸ் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. ஸோ ட்ரைனிங் முதல்ல கொடுக்கணும் எம்ப்ளாயீஸ்க்கு, ரைட்? அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் கன்ஸ்டன்ட். இது வந்து எம்ப்ளாயியோட மைண்ட் செட்டில் பார்க்குறது. எம்ப்ளாயிஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சில சமயம் மேனேஜர்ஸ்லாம் நான் ஆல்ரெடி ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் எப்படி ஐடியா கொடுக்குறது? ஒருவேளை நான் ஐடியா கொடுத்தா என்னை பண்ண சொல்லிட்டாங்கன்னா எங்கே டைம் இருக்குது எனக்கு? அப்போது இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறது என்னோட டே டு டே ஆக்டிவிட்டியே நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகிடுது. நான் எதுக்காக புதுசாக ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு விஷயம். இந்த விஷயத்தையும் மாற்றணும். இந்த ஐடியாஸ் கொடுத்து நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய வேலை பளு குறையுது, ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகுது, குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. இதெல்லாம் தான் நமக்கு மெயினாக முக்கியமான விஷயம். ஸோ இதை வந்து நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு புரிய வைக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 7 மேஜர் ரீசன் ஒய் பீப்புள் ஆர் நாட் கிவிங் ஐடியாஸ் இன் யுவர் கம்பெனி. ஸோ இந்த விஷயத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா நம்மளால் ஐடியாஸ் வாங்க முடியும் மக்கள்கிட்ட இருந்து. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நாங்கள் இந்த மாதிரி நிறைய லீன் ரிலேட்டட் அப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ரிலேட்டடாக வீடியோ போட்டுருக்கோம். நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்போ ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், மேனேஜர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் எப்படி நடந்துக்குவாங்க எம்ப்ளாயீஸ் கிட்ட, அப்போ தான் ஐடியாஸ் வரும் இல்லையா? ஸோ அவங்களும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் சேஞ்ச் ஆவாங்க. இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோட கேள்வி இதுதான். இந்த எம்ப்ளாயி சஜஷன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 7 ரீசன் பார்த்தோம். அதில் 3வது பாயிண்ட்டாக நான் என்ன சொன்னேன். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோக்கான கேள்வி. இந்த பதிலை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். அதுமாதிரி இந்த லீன் பற்றி நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட லீன் சாம்பியன் கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்துட்டு அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அது ஃப்ரீ கோர்ஸ் தான், வித் சர்டிஃபிகேட்டோடு வருது. நீங்கள் பே பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 999 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா லீன் மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது. இன்டெப்த்தாக லீன் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், ஈஸியாக புரிகிற மாதிரி. எப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சோ அதே மாதிரி லீனை பற்றி ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி லீன் கோர்ஸ் ஒன்று இருக்குது ஆன்லைனில். அண்ட் ஆல்சோ மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜருக்கு தேவையான ஒரு 17 டிஃப்ரெண்ட் டாப்பிக்கை கவர் பண்ணியிருக்கோம். ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, மெயின்டெனன்ஸு, அப்புறம் ஹெச்ஆர் பாயிண்ட்ஸு, சேஃப்டி, அப்புறம் 5S, 6 சிக்மா, எக்ஸல் டிப்ஸ் எப்படி பண்ணணும், அப்புறம் வந்து பவர் பாயிண்ட் எப்படி பண்ணணும், டெலிஃபோன் எட்டிக்வேட், இமெயில் எட்டிக்வேட் எல்லாமே வந்து கவர் பண்ணிக்கோம். ஸோ இட் கேன் பி லைக் அன் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஃபார் யுவர் எம்ப்ளாயிஸ். லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த 2 கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் வந்து மோர் தென் 7,000 ருபீஸ் வச்சுருந்தோம். இப்போ ஜஸ்ட் வி brought it to 999. ஸோ தட் நிறைய பேருக்கு அதை ரீச் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். See you. Bye.